told your friend you're not okay? And tell me what's wrong and why you never said you felt that way. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எம்எஸ் ஃபேமிலி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். மட்டன் தால்ச்சா எங்கள் ஸ்டைலில் நாங்கள் எப்படி செய்கிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தால்ச்சா செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி துவரம்பருப்பு ஒரு அரை கப்பு, ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்திருக்கிறேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பும் எடுத்திருக்கேன். ஸோ அது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம குக்கரில் பருப்போடு மட்டனையும் சேர்த்து வேக விட்டுடலாம். அதுக்கு பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, அதில் இன்றைக்கி நான் மட்டன் பார்த்திங்கனாக்கா 3 பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம் 300 கிராம் கிட்டே இருக்கும் இந்த மட்டன். இன்றைக்கி நான் மட்டன் சேர்த்து தான் தால்ச்சா செய்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம தால்ச்சா வெறும் கொழுப்பும் எலும்பும் போட்டு கூட தால்ச்சா செஞ்சுருவோம். இதில் இன்றைக்கி கறி துண்டு இருக்குது. எல்லாருமே ஹஜ்ஜி பெருனா அப்படின்னாலே நம்மளுக்கு மட்டன் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டன் சரியாக போகிற வரைக்கும் 1 to 1 நாளாவது கண்டிப்பாக மட்டன் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி அதான் தால்ச்சா ஒரு ரெசிபியாக வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக செய்கிறேன். ஸோ இதை குக்கரில் வச்சுட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வர வரைக்கும் பருப்பு மட்டும் வெந்துடும். ஏன்னா இல்லாட்டி ரொம்பவும் பருப்பு குழஞ்ச மாதிரி போயிடும். மட்டன் அதிலே வெந்துடுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். நம்ம காய்கறி கட் பண்ணி எடுத்தாச்சு. வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, 2-3 கத்திரிக்காய், 2 வாழைக்காய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் சேர்த்துருக்கேன். இது லாஸ்ட்டாக உங்களுக்கு மாங்காய் ஆட் பண்ணிடுறேன். மாங்காய் முன்னாடியே சேர்த்துட்டா கரைஞ்சிரும் இல்லையா, அதனால். ஸோ நம்ம எந்த சட்டியில் தால்ச்சா செய்ய போகிறோமோ அதில் ஹீட்டான ஆயில் சேர்த்துக்கிட்டு ஹீட் ஆனதும் அதில் வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் கிட்டக்க இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் வதக்கிட்டு, நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய எம்எஸ் ஃபேமிலி மசாலா, அதாவது சில்லி பவுடர் நான் எடுத்திருக்கேன். இதுலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம பிராண்ட் எம்எஸ் ஃபேமிலி மசாலாவில் உள்ள மசாலா ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதில் நான் 2 டீஸ்பூன் கிட்டக்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வதக்கிட்டு, இன்றைக்கி நான் இதில் தால்ச்சாவில் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதங்குற வரைக்கும், எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம தண்ணிலாம் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு பார்த்திங்கனாக்கா வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. ஸோ இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். மாங்காய் மட்டும் லாஸ்ட்டாக தான், உங்களுக்கே தெரியும், அது கொஞ்சம் முன்னாடி சேர்த்துட்டா கரைஞ்சிரும். நம்ம காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி இதிலே மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிராண்ட் மல்லித்தூளில் தால்ச்சாலேருந்து நம்ம சாம்பார் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். அதிலே மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் அரைச்சிருக்கிறோம். ஸோ மிக்சட் கொரியாண்டர் பவுடர் தான். அது வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அந்த பவுடர் தான் தால்ச்சா ரெடி பண்ண போகிறேன். நம்ம எம்எஸ் ஃபேமிலி பிராண்டில் இருக்கக்கூடிய மிக்சட் கொரியாண்டர் பவுடர். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இதை சேர்த்துட்டிங்க அப்படின்னாக்கா தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. தால்ச்சான்னு இல்லை, நீங்கள் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணால் கூட தனிப்பட்ட முறையில் நீங்கள் பெப்பரோ இல்லாட்டி ஜீரகமோ நீங்கள் பொடி சேர்த்துக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இது சேர்த்துக்கிட்டாலே போதும். ஸோ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தால்ச்சாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூட கருவேப்பிலை கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறி வேகிற அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ண போகிறதுனால நம்ம காய்கறி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைனாக்கா ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கிட்டக்க க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம்.
ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்கா காய்கறி வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வேக வச்சாச்சு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கனாக்கா பருப்பும் மட்டனும் வந்து வெந்துட்டுருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வெந்துருச்சு. ஒரு 5 விசில் கிட்டக்க விட்டுருந்தோம். மட்டனும் கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுனால மட்டன் வந்து ஒரு 80% வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம மட்டனை மட்டும் எடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி, இதில் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக தான் வந்து பருப்பு வந்து ஆட் பண்ணணும், இல்லாட்டி ரொம்ப வந்து குழஞ்சி போயிடும். ஸோ மட்டன் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மட்டனையும் வந்து சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மூடி வச்சோம் அப்படின்னாக்கா எல்லாமே சேர்ந்து வந்து காய்கறி மட்டன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து குக் ஆகிடும். இப்போ வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், மட்டன் வந்து வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வேக வச்ச பருப்பையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வந்து கொதி வர வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்குதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஆல்ரெடி வந்து இப்போ பருப்பு எல்லாம் வெந்ததுனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தாக்கா போதும். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நம்ம வந்து மாங்காய் வந்து அரிஞ்சு வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாங்காய் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணாலே போதும். முன்னாடியே வந்து ஆட் பண்ணாக்கா ரொம்ப வந்து வெந்து குழஞ்சிரும். ஸோ மாங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து கரைச்சி அதை வந்து இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம தால்ச்சாவோட ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த புளி கரைசலை வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். வந்து பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து கொதி வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி இதை தால்ச்சா வந்து நம்ம கீ ரைஸ் கூட தான் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ கீ ரைஸில் வந்து தால்ச்சா சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ வந்து டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கும் சில பேர் வந்து தால்ச்சா வந்து செய்வீங்க. பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து தால்ச்சா அப்படின்னாலே தால்ச்சோறு இருந்தால் தான் எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து எங்கள் பிராண்ட் மசாலா வேணும் அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.